ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட Redmi Note 10 Pro Max இருக்கு. நம்ம சேனல்ல ஆல்ரெடி Redmi Note 10 ஓட அன்பாக்சிங் போட்டிருப்போம். அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா Redmi Note 10 சீரீஸ்லேயே அதான் வந்து என்ட்ரி லெவல் ஃபோன். இதான் வந்து டாப் எண்ட் ஃபோன். ஸோ இதை நம்ம வந்து இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 108 MP குவாட் கேமரா, 120 Hz AMOLED டாட் டிஸ்பிளேன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 108 MPன்னு கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியான்னு முன்னாடியே வந்து கொடுத்துட்டாங்க. பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் கொடுத்த மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா கிளேசியல் ப்ளூ. அப்புறம் வேரியண்ட் வந்து 6GB RAM 128GB தான் நம்மக்கிட்ட இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 23,000 போட்டிருக்காங்க. அவ்வளோலாம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000. 19,000லேயே வந்து 64GB ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இதை வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். எடுத்தோடனே இந்த குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் தான் நமக்கு வந்து கேஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே எடுத்தோடனே ஒரு சிம் எஜெக்டர் டூல் வந்துருச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ், அப்புறம் ஒரே ஒரு பேப்பர் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் வந்து அந்த ப்ளூ கலரில் இருக்குது. இது ப்ளூவோட பார்க்குறதுக்கு வந்து லைட்டாக ஒயிட் மாதிரி தான் இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் இருக்கும். இதில் என்ன 33 வாட்ஸா இல்லை அதோட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். இதுவும் அநேகமாக 33 வாட்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் தான். ஸோ 11 volts 3 amps. நான் அதிகமாக கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா ரியல்மி பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் தராங்க. ஸோ இவங்களும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினச்சேன். பட் பரவாயில்ல, 33 வாட்ஸே நமக்கு போதும்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள். இதுலேயும் அந்த ரெட் ஆக்சென்ட் இருக்குது. ஆமாம், இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த டைப் சி கேபிளையும் நமக்கு வந்து ஒரு ரெட் ஆக்சென்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபோனோட சீலை வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்படி ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. வேறு லெவலில் இருக்குது. மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. இந்த ஃபோன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபோன் செட்டப் பண்ணும்போது யூசர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு ஒன்று காமிக்கும். அது எல்லாத்துக்குமே நீங்கள் நோட் கொடுங்க. அப்போ தான் வந்து ஓரளவுக்கு ஆட்ஸ் வராமல் இருக்கும். சரி, ஓகே, இந்த ஃபோன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் ஸ்பான்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல். A2Z மொபைல் கரூர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே எல்லா மொபைல் பிராண்ட்ஸ்க்கும் லைவ் டெமோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீக்லி ஆஃபர்ஸ், டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸ் வந்து தராங்க. ஸோ அடுத்து ஏதாவது மொபைல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக A2Z மொபைல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சேலில் தான் செல் பண்ணுவாங்க. இனிஷியல் டேஸ்க்கு ஃப்ளாஷ் சேலில் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் A2Z மொபைல்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்த்துருவோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸில் தான் செஞ்சுருக்காங்க. நமக்கு அது மட்டும் இல்லாமல் மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது இது தொடுறதுக்கு. அப்புறம் இந்த கலர் பற்றி சொல்லி ஆகணும். இந்த கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷேடு வந்து ஒரு ஆங்கிளில் பார்த்தா ப்ளூ கலரில் இருக்குது. ரொம்ப லைட் ப்ளூ மாதிரி தான் இருக்கும். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா நமக்கு வந்து ஒயிட்டில் இருக்கும். ஒயிட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மேலே பார்க்குற மாதிரி பேர்லசன் ஒயிட் மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப இந்த கலர் ப்ரீமியமாக இருக்குது. பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. இது இன்னும் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த 3 கலரில் வந்து எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் சைட்லேயும் பார்க்குறதுக்கு அந்த சில்வர் ஃபினிஷ், சில்வர் ஃப்ரேம் கொடுத்தனால இந்த ஃபோன் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனோட வெயிட் பற்றி சொல்லி ஆகணும். இந்த ஃபோன் வந்து அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை, வெறும் 192 grams தான். அப்புறம் ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குது. வெறும் 8.1 mm தான். இப்போ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது நம்ம பார்த்தலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போட்டிருக்கு, ஸ்பீக்கர் இருக்குது, இங்கே ஒரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துட்டாங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டுமே எம்பெட்டடாக இருக்குது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஸோ ஸ்பீடுக்கு எந்த பஞ்சமே இல்லை. அதே சமயத்தில் அக்யூரேட்டாகவும் இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸுமே கொடுத்துட்டாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. அப்புறம் இன்னொரு மைக்ரோஃபோன் இருக்குது. அப்புறம் இன்னொரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து நான் வீடியோ நடுவில் சொல்லியிருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேவை நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பிரச்சனையே இல்லை. இதோட பேஸ் வேரியண்ட்டே என்ன கேட்டிங்கன்னா தாராளமாக போதும். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இதில் சென்டர் பஞ்ச் தான் இருக்குது. இந்த பஞ்சோலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்போ இதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட சின் சைஸ் வந்து குட்டியாக தான் இருக்குது. ஸோ முன்னாடி டிசைனும் பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா ப்ரீமியமாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 inch. இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து Full HD+. அப்புறம் நமக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வந்து Gorilla Glass 5 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz. பட் நமக்கு வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 60 Hzல தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம தான் போய் மேனுவலாக 120 Hzக்கு மாற்றணும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி 60 ஹெர்ட்ஸில் தான் ஸ்டாண்டர்ட் மோடில் தான் இருக்கும். நம்ம தான் போய் ஹை வந்து கொடுக்கணும், அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணோடனே 120 ஹெர்ட்ஸ்க்கு மாற்றிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 240 ஹெர்ட்ஸ்க்கு அந்த டச் சாம்பிளிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் அப்போது வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த டிஸ்பிளேயோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1200 நிட்ஸ். அதனால் அவுட்டோர் விசிபிலிட்டியில் அந்த டிஸ்பிளேயில் வந்து எந்த வித ப்ராப்ளமே இருக்காது. ஸோ ஓவராலாக சொல்லப்போனால் இதை விட பெட்டர் டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த ஃபோனோட சிப்செட் பார்த்தீங்கன்னா Snapdragon 732G. 732G பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிப்செட் தான். அதனால் நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம கவலையப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து LPDDR4X RAM தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜும் வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாகே ஆகாது. இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5020 mAh. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பாக்ஸே வந்து 33 வாட்ஸ் சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதனால் இது சீக்கிரமாக சார்ஜ் ஏறிடும். ஸோ கைஸ், அடுத்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்க அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நான் டெஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நமக்கான ப்ரைமரி ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஸ்பீக்கர் தான். இதுலேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் தி சவுண்ட் வந்து வரும். மேலே இருக்க ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு 60% வால்யூம் வருதுன்னா மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40% வால்யூம் வந்து வரும். அப்புறம் இந்த ஃபோனில் வந்து இந்த Z ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டரை யூஸ் பண்ணியிருக்கனால இந்த ஃபோனோட ஹாப்டிக் ஃபீட்பேக்குமே வேறு லெவலில் இருந்துச்சு. டைப் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபோனில். அடுத்து இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். இதோட ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 108 MP, அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட், அப்புறம் 2 MP டெப்த், அப்புறம் 5 MP டெலி மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த டெலி மேக்ரோனா ஒன்றும் இல்லை, நம்ம மேக்ரோ ஷாட்ஸுமே நமக்கு வந்து 2x போய் எடுக்கும். அதனால் மேக்ரோ ஷாட்ஸ் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் செக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாலிடாக இருக்குது. என்ன இவங்க ஒன்று மட்டும் பண்ணியிருக்கலாம், அந்த 2 MP டெப்த்தை தூக்கிட்டு அல்ட்ரா வைடோட மெகா பிக்சல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 12 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்கலாம். அடுத்து இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது லெஃப்ட் சைடில், அப்புறம் வீடியோ இருக்குது. வீடியோலையும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடுக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ மோட் இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது, மோடில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, 108 MPக்கு தனியாக மோட் இருக்குது, ஷார்ட் வீடியோ இருக்குது, பனரோமா இருக்குது, டாக்குமெண்ட்ஸ், வீலாக், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், டூயல் வீடியோ, ஏஐ வாட்டர் மார்க், லாங் எக்ஸ்போஷர், க்ளோன். ஸோ எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நமக்கு வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே தான் வந்து மேக்ரோ நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். டில் ஷிஃப்ட் இருக்குது, ப்ரோ கலர் இருக்குது. அப்புறம் இதோட வீடியோ பார்க்கலாம். வீடியோவில் 4K 60 எடுக்குமா இல்லையான்னு எல்லாத்தையும் செக் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து 4K 30 FPS வரைக்கும் தான் எடுக்கும். அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இதில் வந்து சூப்பர் மேக்ரோ வீடியோ இருக்குது. ஸோ நம்ம மேக்ரோலையுமே பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த சாம்பிள்ஸ்லாம் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ கைஸ், இதோட கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆக்சுவலி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மேக்ரோவில் எடுத்த வீடியோ தான் சூப்பராக இருக்குது. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே நான் வந்து ஜூம் பண்ணி காமிப்பேன், ஏன்னா இதில் வந்து டெலி மேக்ரோ கொடுத்துருக்கனால. ஸோ இந்த மேக்ரோ வீடியோ ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நல்லா சினிமேட்டிக்காக காமிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வேறு லெவலில் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸில் எடுத்த மேக்ரோ ஷாட்ஸ் தான். எல்லாமே நல்லாயிருக்கு. அந்தளவுக்கு டீட்டெயில்டாக இல்லை, ஏன்னா இதில் 5 MP இது கொடுத்துருக்கனால. பட் கண்டிப்பாக 2 MP மேக்ரோவுக்கு இது எவ்வளோவோ தேவலாம். இந்த ஃபோட்டோ வந்து என்னோடய டவலில் இருந்து மேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்து நல்லா வந்திருக்கு. ஸோ இதான் மெயின் ஃபோட்டோ. இது வந்து ப்ரைமரி HM2 சென்சரில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ரொம்ப நேச்சுரலாக காமிச்சிருக்கு, நல்லா டீட்டெயில்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது இந்த ஃபோட்டோ. இது பார்த்தீங்கன்னா அந்த 8 MP அல்ட்ரா வைடில் எடுத்த ஃபோட்டோ. இது ஓகே நல்லா தான் இருக்குது, பட் ப்ரைமரி கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. கொஞ்சம் லைட்டாக கலர்ஸ் வந்து வார்மர் சைடில் இருக்குது. பட் கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ வந்து யூஸபிள் தான். இது பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிளில் எடுத்த ஃபோட்டோ. இதில் பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்ச் வந்து வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீயில் இருக்க ஷேடோ டீட்டெயில்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கு. அதே சமயத்தில் ஸ்கையில் இருக்க டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைலைட்ஸ் வந்து ப்ளோன் அவுட் பண்ணாமல் நல்லா காமிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கண்டிப்பாக சொல்லிடலாம். ப்ரைமரி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குன்னு இந்த ஃபோட்டோ. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க வந்து 8 MP அல்ட்ரா வைடுக்கு பதில் கண்டிப்பாக வந்து 12 MP கொடுத்துருக்கலாம். இந்த ஃபோட்டோ வந்து வைட் ஆங்கிளில் எடுத்த ஃபோட்டோ தான். இதுவுமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 108 MP எனேபிள் பண்ணி எடுத்து ரொம்ப 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 டீட்டெயில்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குப்பா, வேறு லெவலில் இருக்குது. 108 MP உண்மையாலுமே நம்ம ஜூம் பண்ணிட்டே போகலாம் போல், சூப்பராக இருக்குது. ஸோ இது சும்மா நார்மல் ஃபோட்டோஸ் தான், இதுவுமே நல்லாயிருக்கு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு செங்கல் ஃபோட்டோ எடுத்தேன். செங்கல் ஏன் எடுத்தேன்னா கலர்ஸ் எப்படி நேச்சுரலாக காமிக்குதா பூஸ்டடாக காமிக்குதான்னு செக் பண்ணுறதுக்கோசரம். பரவாயில்ல, கலர்ஸ்னால நேச்சுரலாக காமிக்கு.
ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதோட கேமரா வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. மெயினாக அதோட ப்ரைமரி HM2 சென்சர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அல்ட்ரா வைடு வந்து மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக மொக்கையாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் நல்லா கொடுத்து தான் வந்திருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா டெலிமேக்கரும் வேறு லெவலில் பண்ணுது. அடுத்து இதோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா MIUIயில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. MIUI நமக்கு வந்து நல்லா ஃபெமிலியரான UI தான். Android 11 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. பட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்தோடனே கூகுள் டிஸ்கவர் வராது, வேறு என்னமோ வரும், மீயோடது என்னமோ வரும். அது நீங்கள் கூகுள் டிஸ்கவராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா, இங்கே ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது. இங்கே ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா -1 ஸ்க்ரீன்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து கூகுள் டிஸ்கவர் ஆன் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன் ஆகிருக்கும். இதை கேன்சல் பண்ணிட்டு கூகுள் டிஸ்கவர் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவுமே கொடுத்துருக்காங்க. இது AMOLED டிஸ்பிளேனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலையும் நம்ம நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பர்சனலாக எனக்கு எது பிடிச்சிருக்குன்னா இந்த ஆஸ்ட்ரோநாட் மாதிரி இருக்குல்ல, தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணி இப்போ பார்க்கலாம். அப்புறம் இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எதில் இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் நான் இந்த ஃபோனில் இன்னுமே எந்த ஃபோட்டோஸுமே இருக்குல்ல, அதனால் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16.4 GB வந்து ஆக்குபைடாக இருக்குது. ஸோ அரௌண்ட் 112 GB வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்ட்ராய்டு வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Android 11 தான் வந்து கொடுத்துருக்காங்க. MIUI வெர்ஷனும் வந்து நமக்கு வந்து 12.01 தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்துடலாம். இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட், அதாவது 6+64 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,000. அப்புறம் 6+128 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000. அப்புறம் 8+128 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000. என்ன கேட்டிங்கன்னா அந்த 8+128 GB கன்சிடர் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக இருக்குது. ஒன்று இதோட பேஸ் வேரியன்ட் கன்சிடர் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா 6+128 GB வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அதுவே எனக்கு தெரிஞ்சு தாராளமாக போதும். அப்புறம் நீங்கள் இந்த டைட்டிலில் பார்த்து வந்திருப்பீங்க, அல்ட்ரா ப்ரீமியம்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன் இந்த ஃபோனோட கேமராவில் கூட அல்ட்ரா ப்ரீமியம் தான் கொடுத்துருக்காங்க. அது ஏன் இப்படி மென்ஷன் பண்ணேன்னா, இந்த ஃபோனோட டிசைனும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ப்ரீமியமாக இருக்குது. இந்த ஃபோனோட டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ப்ரீமியமாக இருக்குது. இந்த ஃபோனோட கேமரா, அட்லீஸ்ட் இதோட ப்ரைமரி கேமராவோட அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ப்ரீமியமாக இருக்குது. இந்த ஃபோனோட பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ப்ரீமியமாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வேறு லெவல். இந்த ஃபோனில் பெருசாக இந்த குறையுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். மேபி இதை வேணால் சொல்லலாம், இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லைன்னு வேணால் ஒரு குறை சொல்லலாம். அது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.